கருப்பு கயிறு அல்லது தாயத்து அணிவதை பற்றிய கேள்விக்கு பதில். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 10 பேரை கொண்ட சிறிய குழு ஒன்று வந்தது. 9 பேர்களிடத்தில் உறுதி பிரமாணம் வாங்கினார்கள். ஒருவரிடத்தில் மாத்திரம் பைஅத் செய்யவில்லை. அப்போது மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, 9 நபர்களிடத்தில் பைஅத் உறுதி பிரமாணம் வாங்கினீர்கள், இவரை விட்டுவிட்டீர்களே என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் மீது தாயத்து உள்ளது என்று கூறினார்கள். உடனே தாயத் அணிந்திருந்தவர் தன் கையை ஆடைக்குள் விட்டு தாயத்தை அகற்றினார். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் பைஅத் செய்துவிட்டு, எவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் இணை வைத்து விட்டான் என்று கூறினார்கள். நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பிரயாணம் ஒன்றில் இருந்தேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவர் ஒருவரை அனுப்பி, எந்த ஒட்டகத்தின் கழுத்திலும் ஒட்டக வாரினால் ஆன கண் திருஷ்டி கழிவதற்காக கட்டப்படுகின்ற கயிற்று மாலையையோ அல்லது காற்று கருப்பு விரட்டுவதற்காக கட்டப்படுகின்ற வேறு எந்த மாலையோ இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் கட்டாயம் அதை துண்டித்து விட வேண்டும் என்று பொதுமக்களிடையே அறிவிக்க செய்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.